இன்றைக்கி வந்து கிளாஸ் ஃபோர் அம்ருதா ஹிந்தி பாட்மாலா 4th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி டெக்ஸ்ட் புக்கு. அதில் வந்து தேர்ட் லெசன், செகண்ட் லெசன் வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே போன வீடியோஸில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து தேர்ட் லெசன் இந்த வீடியோவில் பார்ப்போம். தேர்ட் சாப்டர் வந்து மா கி சீக்னா அம்மாவோட லெசன், மதர்ஸ் லெசன். ஓகே, ஸோ இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா வீடியோவும் கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால நான் ஐ ட்ரை டு மேக் திஸ் ஷார்ட். ஏக் பாலக் தா, ஒரு பையன் இருந்தான். உஸ்கா நாம் வில்ஹேம் தா, அவனோட பேர் வில்ஹேம். பஹுத் ஷரார்த்தி தா, அவன் ரொம்ப நாட்டியாக இருந்தான். உஸ்கா மன், அவனோட மனசு படுனே மே நஹி லக்தா தா, அவனோட மனசு வந்து படிப்புக்கு போகவே இல்லை. ஹி டசன்ட் ஃபீல் லைக் ஸ்டடிங் அந்த மாதிரி. ஜிஸ் தின் ஷிக்ஷக் சே டாண்ட் படுத்தி, ஜிஸ் தின் என்னைக்கு, எந்த தின்னா நாள், எந்த நாள் அன்னைக்கு, என்னைக்கு டீச்சர், ஷிக்ஷக்னா டீச்சர், அவனோட டீச்சர்கிட்ட இருந்து அவன் வந்து டாண்ட் படுத்தி திட்டு வாங்கினானோ. கெட்டிங் ஸ்கோல்டிங்ஸ், டாண்ட் படுத்தினா கெட்டிங் ஸ்கோல்டிங்ஸ். ஓகேயா? ஜிஸ் தின் என்னைக்கு ஷிக்ஷக் சே, அவன் டீச்சர்கிட்ட இருந்து அவன் திட்டு வாங்கினானோ, ஸ்கோல்டிங்ஸ் வாங்கினானோ. உஸ்கே அகலே தின், அன்னைக்கு அடுத்த நாளில் இருந்து ஸ்கூல் ந ஜானே கி, அவன் ஸ்கூல் போக வேண்டாமல் பண்ணுறதுக்கு, போகாததுக்கு ஜித்து கர்னே லகா. ஜித்துனா இன்சிஸ்ட் பண்ணுறது, ஸ்டபர்னாக இருக்கிறது. ஸ்கூலுக்கு வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ அவன் வந்து ஏதோ பண்ணி, அவன் நாட்டியாக இருக்கான் இல்லையா, ஸோ அவன் ஏதோ பண்ணி அவன் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கான். திட்டு வாங்கின அடுத்த நாள்லேருந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவன் வந்து ரொம்ப ஸ்டபர்னாக ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கான். மாக்கி நாக்குமே தம் கர் தேத்தா, அவங்க அம்மாவோட இது என்னென்னா நாக்குமே தம் கர் தேத்தான்னு லிட்ரலாக அப்படியே நம்ம மீனிங் எடுத்துக்கூடாது. இது ஒரு ஃப்ரேஸு. இது எப்படி சொல்லணுன்னா, இது வந்து ரொம்ப நம்ம அம்மாவை இரிட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாக்குமே தம் கர் தேத்தானா ரொம்ப இரிட்டேட் பண்ண. இப்போ சின்ன குழந்தை வந்து நாக்குமே தம் கர் தேத்தா அப்படின்னா அந்த குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மாக்கி நாக்குமே தம் கர் தேத்தா அப்படின்னா என்ன, அம்மாவை எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏக் தின், ஒரு நாள் அவன் மாக்கே சாத், அவங்க அம்மா கூட ஸ்கூல் சே லவுட் ரஹாத்தா, ஸ்கூலில் இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். லவுட் ரஹாத்தா, ஹி வாஸ் ரிட்டர்னிங், திரும்பி வந்துட்டு இருந்தான். சடக்கு பர், சடக்குனா ரோடு, சடக்கு பர் ரோட்டில் மஸ்தூரோம் கே பச்சே, அதாவது இந்த ரோட்டோரம் இந்த லேபரர்ஸோட பசங்க, லேபரர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டி வீட்டில் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து மெட்ரோலாம் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, மெட்ரோலாம் இப்போ சென்னையிலலாம் மெட்ரோ கட்டிகிட்டு இருக்காங்க. மெட்ரோ கட்டும்போது அந்த மெட்ரோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறவங்களோட ஃபேமிலிஸ்லாம் எங்கே இருப்பாங்க, இந்த மாதிரி சைட்லேயே வந்து குட்டி குட்டி வீடு கட்டி அங்கேயே இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சடக்கு பர் ரோட்டு மேலே மஸ்தூரோம் கே பச்சே, லேபரர்ஸோட சில்ட்ரன், அவங்க பசங்க, அவங்க குழந்தைங்க வந்து கேல் ரஹேத்தே, விளையாடிட்டு இருந்தாங்க. உஸ்னே கஹா, அப்போ அவன் சொன்னான், மா ஏ பச்சே தோ ஸ்கூல் நஹி ஜாத்தே, அம்மா இந்த பசங்க ஒன்றும் ஸ்கூலுக்கு போகலையே. தேக்கோ பாரு, ஏ கித்தனே குஷ் லக் ரஹே ஹே, பாரு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏ கித்தனே குஷ் லக் ரஹே ஹே, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆப் முझे ஸ்கூல் கியூம் பேஜ்தி ஹே, ஆப் நீங்கள் என்ன முझे ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்குறான். மானே வில்ஹேம் கி ஓர் தேக்கா, அவங்க அம்மா வந்து வில்ஹேம் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. பர் குச் நஹி கஹா, ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்க அம்மா வந்து வில்ஹேம்க்கு படிப்பு முக்கியம், விளையாட்டு விட படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில்
அகலே தின் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து மானே ஜாடு ஜங்காட் திக்காயே அவனுக்கு வந்து ஏதோ காட்டுறாங்க திக்காயே காட்டுறாங்க என்னத்தை ஜாடு ஜங்காடு இந்த மாதிரி ஒரு புஷ்ஷஸ் இந்த மாதிரி அடர்த்தியான புஷ்ஷஸ்லாம் இருக்கும் இல்லையா காடு மாதிரி வளர்ந்துருக்கும் இல்லையா புஷ்ஷஸ்லாம் அதை வந்து காட்டுறாங்க ஜாடு ஜங்காட் திக்காயே அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா அதை அவனுக்கு காட்டுறாங்க அவர் உஸ்ஸே பூச்சா அப்புறம் அவன்கிட்ட கேட்குறாங்க பத்தாவோ பேட்டா சொல்லு சொல்லு குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி செல்லமாக கேட்குறாங்க பத்தாவோ பேட்டா இன்ஹே கிஸ்னே உகாயா ஹே இதையெல்லாம் யார் வளர்த்துருப்பாங்க ஓகே ஹூ க்ரூ இட் அந்த மாதிரி அர்த்தம் ஓகே பத்தாவோ பேட்டா சொல்லு குட்டி இதெல்லாம் இன்ஹே இதையெல்லாம் யார் வளர்த்துருப்பாங்க சொல்லு கண்ணா இதெல்லாம் யார் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க மா ஏதோ குத்ஹி உக் ஆயே ஹே அப்புறம் இவன் வந்து பதில் சொல்கிறான் யார் இவன் பேர் என்ன வில்ஹேம் இவன் என்ன பதில் சொல்கிறான் அம்மா ஏதோ குத்ஹி அது ஏதோ இது வந்து இந்த புஷஸ்லாம் இது வந்து குத்ஹி அதுவாகவே செல்ஃபாகவே உக் ஆயே ஹே அதுவாகவே வளர்ந்துருக்கோம் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் சூரஜ் கி ரோஷினி அதாவது சூரஜ் கி ரோஷினின்னா சன்னோட லைட் சன்லைட் और बारिश के पानी बारिशना மழையோட தண்ணி ரெயின் வாட்டர் ஸோ சூரஜ் கி ரோஷினி சன்லைட்டும் அண்ட் பாரிஷ் கே பானி மழையோட தண்ணி ரெயின் வாட்டரும் சே படே ஹோ கயே ஹே ஓகே சன்லைட்னாலையும் ரெயின் வாட்டர்னாலையும் அது வளர்ந்துருக்கும் அது பெருசாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் फिर माँ ने गुलाब के पौधों को दिखाकर पूछा ஏதோ கேட்குறாங்க எதையோ காட்டி கேட்குறாங்க எதை காட்டி கேட்குறாங்க ஃபிர் அதுக்கப்புறம் மானே அம்மா வந்து குலாப் கே பௌதோன்னா ரோஸ் பிளான்ட்ஸ் ரோஜா பூச்செடிங்க ஓகே குலாப்னா ரோஸு பௌதோன்னா பிளான்ட்ஸு ஓகேயா ஸோ ரோஸ் பிளான்ட்ஸு ரோஜா பூச்செடிங்க அது ரோஜா செடியை காட்டி திக்காக்கர் அதை காட்டி பூச்சா கேட்குறாங்க ஏ பௌதே கைசே ஹே இந்த செடி எப்படி இருக்குது இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்குது கைசே ஹே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாரு நம்ம வில்ஹேம் மா ஏ தோ பஹுத் ஹீ சுந்தர் ஹே இதோ இருக்கா இங்கே ரோஜா செடி இருக்கா இங்கே புஷஸ்லாம் இது நல்லா இருக்கா இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி வளர்ந்துச்சு இது யாரும் வளர்த்துருப்பான்னு கேட்குறாங்க இல்லையா ஸோ இது தானாகவே வளர்ந்துருக்கோம் சன்னோட லைட்டும் மழையோட தண்ணியும் அதை வந்து பெருசாக வளர்த்தி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இங்கே இந்த ரோஜா பூச்செடியை காட்டி அம்மா கேட்குறாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மா அவன் சொல்கிறான் மா ஏதோ பஹுத் ஹி சுந்தர் ஹே இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது சுந்தர் ஹே பஹுத் ஹி சுந்தர் ரொம்ப அழகாக இருக்குது இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறான் லால் பீலே குலாபோं के ये पौधे बेचोड़ है அப்படின்னு சொல்கிறான் லால் பீலேனா வேறு கலர்ஸு ரெட் கலர் லால்னா ரெட்டு பீலேனா எல்லோ லால் பீலே குலாபோம் அதாவது ரெட் ரோஸு எல்லோ ரோஸு கேஏ பௌதே பேச்சோடு ஹே இல்லையா இந்த ரெட் ரோஸு எல்லோ ரோஸு இதெல்லாம் வந்து யுனீக்காக இருக்குது பேச்சோட் அப்படின்னா யுனீக்னா என்ன தனித்துவமாக ஓகேயா அதை வந்து நீங்கள் எது கூடயும் கம்பேரே பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அதை தான் யுனீக்குன்னு சொல்லுவாங்க ஸோ யூ கேனாட் கம்பேர் தீஸ் ரோஸ் வித் எனி அதர் ஃப்ளார் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பியூட்டி இல்லையா அதுதான் ரெஃபர் பண்ணுறாங்க லால் பீலே குலாபோं के ये पौधे இந்த ரெட் கலர் எல்லோ கலர் ரோஸ் எல்லாம் இது கொடுக்குது இல்லையா அதனால் இந்த பிளான்ட் வந்து யுனீக்கானது எது கூடயும் நீங்கள் இதை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான் யார் வில்ஹேம் பிதாஜி இன்கி தேக்பால் கர்த்தே ஹே அப்பா வந்து இதை வந்து இன்கி தேக்பால் கர்த்தே ஹே இதை வந்து நல்லா பார்த்துக்கிறாரு இதை தேக்பால் கர்னான்னா டேக் கேர் பண்ணிக்கிறது இன்கி தேக்பால் கர்த்தே ஹே இந்த செடி இன்கின்னா இந்த செடிகளை நல்லா பார்த்துக்கிறாரு और நியம்னா ரெகுலராக ஓகே नियम से खाद पानी भी देते हैं खाद खादना फर्टिलाइजर्स पानीना தண்ணி ஓகே ஸோ ஒரு செடி வளர்கிறதுக்கு என்னென்ன தேவை ஃபெர்டிலைசர்ஸ் தேவை
அப்புறம் தண்ணியும் தேவை இல்லையா, அதனால் இவர் ரெகுலராக ஃபெர்டிலைசர்ஸும் தண்ணியும் கொடுக்குறாரு. அதுவும் ஃபெர்டிலைசர்ஸ் தண்ணி ரெண்டும் ரெண்டும் தேத்தேக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறான் வில்ஹேம். மானே ஃபிர் பூச்சா, அம்மா திரும்ப கேட்குறாங்க, அச்சா பேட்டா, சரி கண்ணா, तुम्हें वे जाड़ जंकाड पसंद है या ये गुलाब के फूल? तुम्हें உனக்கு वे जाड़ जंकाड पसंद है, இந்த புஷஸ் பிடிச்சிருக்கா, பசந்த் है பிடிச்சிருக்கா, யா இல்லை ये गुलाब के फूल இந்த பூ ரோஜா பூ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. குலாப் ரோஸு, கே ஃபூல் அதோட பூ ரோஜா பூ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், माँ इन सुंदर खुशबूदार फूलों का उन झाड़ों से क्या मुकाबला? अम्मा இந்த பியூட்டிஃபுல்லான அழகான ஃப்ராக்ரண்ட், குஷ்பூதார்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது ஓகேயா, ஃப்ராக்ரண்ட் பூக்கள் கூட நீங்கள் வந்து எப்படி இந்த புஷ்ஷஸை கம்பேர் பண்ணுவீங்க இல்லையா? அது இது ரெண்டும் கம்பீட் பண்ண முடியுமா? இந்த புஷ்ஷஸ் வந்து இந்த பூக்களோட கம்பீட் பண்ண முடியுமா? இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். வில்ஹேம் நே ஜவாப் தியா. ஸோ வில்ஹேம் வந்து ஆன்சர் பண்ணிட்டா அவங்க அம்மா கேட்ட கேள்விக்கெல்லாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு மா போலி, அம்மா சொல்கிறாங்க, ஹா ஆமாம், ஃபூலோங்கே ஏ பௌதே ஜியாதா சுந்தர் ஹே, இந்த பூக்களோட இந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன் பர் மெஹனத் கர்கே ஏசா பனாயா கயா ஹே, இது வந்து பூக்கள், இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த பிளான்ட் மேலே நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். மெஹனத் கர்கே, இவ்வளோ ஹார்ட் ஒர்க். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, டெய்லி ரெகுலர்லி வந்து அதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா, அதை தேக்பால் பண்ணிக்கிறாரு இல்லையா, அப்படின்னா என்ன டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ மெஹனத் போடுறாரு, ஹார்ட் ஒர்க் போடுறாரு ஓகேயா. இன் பர் மெஹனத் கர்கே, இதுக்கு மேலே இந்த செடிகளுக்கு மேலே இவ்வளோ மெஹனத் கர்கே, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறதுனால ஏசா பனாயா கயா ஹே, இந்த மாதிரி நமக்கு பூக்கள் கொடுக்குதுன்னு மீன் பண்ணுறாங்க ஓகேயா. ஏசா பனாயா கயா ஹே, இவ்வளோ அழகாக இவ்வளோ ஃப்ராக்ரண்ட்டாக நமக்கு பூக்கள் கிடைக்குது. ஏசா ஹி அச்சே ஜீவன் கேலியே, அது மாதிரி தான் நல்ல லைஃபுக்கு, நல்ல வாழ்க்கைக்கு शिक्षा और परिश्रम के द्वारा करना पड़ता है. நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்னா அது வந்து நமக்கு நம்மளோட எஜுகேஷன் மூலமும் நம்ம எக்ஸாமினேஷன் மூலமும் தான் நமக்கு அது கிடைக்கும். மா கி சீக் வில்ஹேம் கி சமஜ் மே ஆ கயி, அம்மா சொல்லித்தர்றது வந்து வில்ஹேம்க்கு நல்லா புரிஞ்சிருச்சு. மா கி யஹ் சீக், அம்மாவோட இந்த படிப்பினை இவங்க சொல்லித்தர்றது வந்து வில்ஹேம்னே காண்ட் பாந்த் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது ஓகேயா. காண்ட் பாந்த்லின்னா அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டான். அம்மாவோட இந்த படிப்பினை, இந்த அவங்க சொல்லித்தராங்களே எஸ்ஸீக், இந்த லெசன் வந்து வில்ஹேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டான். வஹ் படாயி மே மண் லகானே லகா, அவனுக்கு படிப்பில் வந்து மனசு போக ஆரம்பிச்சிருச்சு, மனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான், படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆகே சல்கர் இசி வில்ஹேம் रोन्टजेन ने एक्सरे मशीन की खोज की और भौतिकी में नोबल पुरस्कार प्राप्त किया. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகே சல்கர் இன்னும் கொஞ்ச நாளில் என்னாச்சு, இசி கொஞ்சம் சில வருஷங்கள்னு டைரெக்டாக சொல்லலை. ஆகே சல்கர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு ஆகே சல்க்கு முன்னாடி போகிறது ஓகே. அஹெட்டாக போய் பார்த்தா இசி வில்ஹேம், இதே வில்ஹேம் ரோன்ட்ஜேன், இசி வில்ஹேம் ரோன்ட்ஜேன். வில்ஹேம் ரோன்ட்ஜேன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேர். வில்ஹேமோட பேர் வந்து என்னென்னா
இங்கே தெரியுதா, இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், வில்ஹெம் கான்ராட் ரான்ஜென். ஓகே, ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணார், இவர் வந்து எக்ஸ்ரே மெஷினை கண்டுபிடிச்சிருக்கார். ஓகே, எக்ஸ்ரே மெஷின் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, எக்ஸ்ரே மெஷினை யார் கண்டுபிடிச்சது, வில்ஹெம் கான்ராட் ரான்ஜென் தான். ஸோ சில வருஷங்கள் கழித்து இதே வில்ஹெம் ரான்ஜென், ஸோ இது மிடில் நேமு, இது விட்டுருந்தாங்க, ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ மட்டும் இங்கே எழுதியிருக்காங்க. विल्हेम रॉन्जेन ने एक्सरे मशीन की खोज की, एक्सरे मशीனை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, கோஸ் की டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. और அப்புறம் அண்ட் भौतिकी में, भौतिकीना फिजिक्ஸில் நோபல் புரஸ்கார், நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, பிராப்த் கியா வாங்கியிருக்காரு. ஏ ஜெர்மனி கே ரஹ்னே வாலே தே, இவர் வந்து ஜெர்மனியில் வாழ்ந்தார். ஹி வாஸ் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ ஆக்சுவலாக இந்த லெசன் வந்து யாரை பற்றி, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை பற்றி. அந்த சயின்டிஸ்டோட பேர் வந்து வில்ஹெம் கான்ராட் ரான்ஜென். ஓகே, வெறும் வில்ஹெம்னு கடைசி லெசன் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்லிவிட்டு கடைசியில் தான் அவர் வந்து வில்ஹெம் ரான்ஜென், அவர் எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சவர், அவர் ஃபிசிக்ஸில் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, ஜெர்மனியில் வாழ்ந்தவர் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு வில்ஹெம், அவரே வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா சொல்கிறத, அவங்க அம்மா சொல்லித்தர்றத அவர் வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாரு. ரைட்டா? ஸோ இதுதான் அம்மாவோட லெசன். ஓகே, மதர்ஸ் லெசன். மா கி சீக், அம்மா வந்து டைம்லியாக அவருக்கு புரிய வச்சதை, அவருக்கு வந்து சொல்லி தந்ததை அவர் புரிஞ்சுக்கிட்டு, அவர் நாட்டியாக இல்லாமல் நல்லா படித்து அவர் வந்து எக்ஸ்ரே மெஷின்லாம் கண்டுபிடிச்சி என்ன வாங்கியிருக்காரு, நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் இந்த லெசன். ஓகே, ஸோ இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிருச்சு. இதோட புக் பேக் எக்ஸசைசஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, ஆல் கமெண்ட்ஸ் வில் பி ஆன்சர்ட். அப்புறம் ஏதாவது இதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஆல் கமெண்ட்ஸ் வில் பி அட்ரஸ்டு. ஓகே, தேங்க்யூ.